Hallelujah, hallelujah, hallelujah. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஹalleluya, ஹalleluya. அப்பாவே ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஹalleluya. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஹalleluya. அப்பா அந்த ஊழியர்களிலே கூட தேவனை கர்த்தரை நோக்கி பார்க்கும்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த தந்த நல்ல வேலைக்காக கூட ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஹalleluya. பரிசுத்தமானவரே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். வல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஹalleluya, ஹalleluya. ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். உன்னதரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஹalleluya. பரிசுத்தமானவரே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் தகப்பனே. ஹalleluya. அப்பா தேவனே கர்த்தர் ஊழியர்களிலே கூட ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா நாங்கள் ஏறெடுக்கிற எல்லா ஜெபங்களையும் ஆண்டவரே கேட்டு தேவனே கர்த்தர் ஹalleluya. அப்பா பதிலளிக்க போது காய் கூட ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே தேவனே ஹalleluya. ஆண்டவரே அப்பா நாங்கள் பாடப் போகிற பாடல்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆராதனைகள் எல்லாவற்றையும் கரம் அப்பா ஹalleluya. ஆண்டவரே இருப்பதாக தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா அன்றைய ஆன்லைன் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற ஒருவேளும் அன்றைய தேவ ஆராதனை ஆசீர்வாத போதற்காக கூட ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே வல்லமை உள்ள வார்த்தைகள் வெளிவிடத்திலிருந்து ஆண்டவரே வரும்போது தேவனை கர்த்தரை ஏற்று மனப்பக்கம் உள்ளவர்களாய் எங்கள் தேவனை கர்த்தரை எங்களை மாற்றும் போது காய் கூட ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் தகப்பனே. அந்த தொடக்க முதல் முடிவு வரையிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. எல்லாவற்றையும் கர்த்தரிடம் ஆசீர்வதிக்கும் போது காய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இன்னும் தேவனை கர்த்தர் ஹalleluya. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனப்பா. ஆண்டவரே தேவனை கர்த்தரப்பா குடும்பத்துடன் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஹalleluya. ஆண்டவரே ஜெபத்தில் பங்கு பெற கிருபை செய்யும் போது காய் கூட ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீங்களே பொறுப்பெடுத்து நடத்துங்க. நம்மை உயர்த்துகிறோம், எங்கள் தாழ்த்துகிறோம். இயேசு ஜெபக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஆமென், ஆமென். அப்படியே நாம் ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, கலங்கி தவிக்காதே. இது ஒரு ஜெப பாடல் தான். இதை நம்ம பாடுவோம். இந்த நாட்களிலே நம்ம அதிகமான பாரத்தை சுமக்கிற ஒரு நாளாக இருக்கிறதுனாலே ஆனாலும் பாரத்தை ஆண்டவர் வைத்துவிட்டு நாம் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறதாகவே நம்ம இந்த பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, கலங்கி தவிக்காதே. அவரை உம்மை ஆதரிப்பார்.
கர்த்தர் சமூகத்தில் மாத்திரமே, கர்த்தரிடத்தில் மாத்திரமே. ஏனென்றால் மனிதர்கள் நம்முடைய பாரங்களை கேட்டுவிட்டு நம்மை பற்றி பின்னாடி அவங்க நமக்காக இருப்பாங்க அப்படிலாம் சொல்ல முடியாது, கேட்பாங்க அவ்வளவுதான். ஆனாலும் கர்த்தர் நம்முடைய பாரத்தை கேட்டு அதிலிருந்து நம்மை விடுவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஆகவே இந்த நாட்களிலுமாக நமக்கு ஒருவேளை நம்ம இருதயத்தில் அநேக பாரங்கள் இந்த நாட்கள் எப்படி முடியுமோ சொல்லி அநேகருக்கு வருமானங்கள் இல்லாத ஒரு நாட்களா இருந்தாலும் கூட தேவன் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். உள்ளத்திலே ஒருவேளை பாரங்களோடு குழப்பங்களோடு நீங்கள் இருப்பீர்களானால் நமக்கு வேண்டிய நன்மைகள் எல்லாமே இந்த நாட்களிலே தடைபடுகிறது சொல்லி நீங்கள் இருப்பீர்களே, ஆனால் தேவன் நிச்சயமாகவே அற்புதங்களை செய்ய நல்லவராய் இருக்கிறார். எப்பொழுது என்றால் நாம் நம்முடைய பாரத்தை அவர் மீது வைத்து விடும் பொழுது. நாம் இன்னொரு பாடலை கூட பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். இது லேசான உபத்திரவம் இல்லை, இது கொஞ்சம் நமக்கு கடினமான நாட்களாக தான் இருக்கிறது. ஆனாலும் இனி வரும் காலங்கள் இதை விட இன்னும் கூட மோசமான நிலைமைகள் வர வாய்ப்பு உண்டு. ஆனாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே நாம் சோர்ந்து போக வேண்டியதில்லை. உற்சாகமா இந்த பாடலை பாடி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரம். அதி சீக்கிரத்தில் Oh
நம்மை சோதி தருகிற இந்த நாட்களாய் நாம் மாற்றிக்கொள்ளலாம். நம் உள்ளார்ந்த மனிதனாகிய நம்முடைய ஆத்துமா ஆண்டவர்களை வளர்ந்து கொண்டிருக்கிறதா என்று சொல்லி, நம்ம எந்த நிலைமையில இருக்கிறோம் என்று சொல்லி நம்மை நாமே ஆராய்ந்து நிதானித்து அறிகிறதற்கு இது ஒரு நல்ல நாட்களாக நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கலாம். ஆகவே நம்மை நாமே, வேதம் சொல்லுகிறது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் கேட்கப்படும் என்று சொல்லி. ஆகவே இந்த உபத்திரவ காலம் கொஞ்ச நாட்களில் முடிந்து போகிறதா இருக்கிறது. ஆனால் இந்த நாட்களை நாம் ஆண்டவரிலே நலப்படுகிற நாட்களாக நாம் இதை மாற்றிக்கொள்ளலாம். தொடர்ந்து தேவனை நாம் கொஞ்ச நேரம் ஆண்டவரை நாம் ஆராதிக்கலாம். ஆண்டவர் செய்த நன்மைகள் ஏராளமாய் இந்த நாட்களிலே ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்த அவர் நல்லவராய் இருக்கிறார், நடத்தி கொண்டிருக்கிறார். அநேகரை விசாரிக்கும் போது கண்டிப்பா இந்த நாட்களிலே அவர்களை நல்லா சொன்னாங்க. நம்முடைய சபையிலே நம்ம அநேகரை விசாரிக்கும் போது அப்படி சொன்னாங்க, அவர்களுக்காக நாங்கள் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம், ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம், உங்கள் ஒவ்வொருவருக்காக ஒவ்வொரு குடும்பத்தையும் நினைத்து நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நடத்துவாராக. தொடர்ந்து நம்முடைய நாட்டிற்காகவும் நம்முடைய மாநிலத்திற்காகவும் நம்முடைய மாவட்டத்திற்காகவும் தொடர்ந்து நம்ம ஜெபிக்கணும். இந்த நோயின் பிடியிலிருந்து சீக்கிரமாய் நம்முடைய நாடு, நம்முடைய மாநிலம், நம்முடைய மாவட்டம் வெளிவர உலக நாடுகள் முழுவதுமாக இதிலே அநேக மரணத்துக்குள்ளாகி மிகுந்த வேதனையில மிகுந்த உபத்திரவத்தில் இருக்கிறார்கள். அந்த நாடுகளிலே தேவன் ஒரு பலத்தை கிரியை செய்து ஆண்டவர் நன்மையினாலே நிரப்பணும். அந்த மரணங்கள் இனி ஏற்படாதபடிக்கு ஆண்டவர் அவர்களை ஆண்டவர் காப்பாற்ற வேண்டும். அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. ஆண்டவர் நம்மை பாதுகாத்து நன்மையாக இந்த நாட்களில் நமக்கு செய்து வருகிறார். நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. கொஞ்ச நேரம் ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து நம்ம ஆண்டவரை துதிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, பரிசுத்தரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எஜமானனே என்
தொடர்ந்து நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு நேராக கடந்து வரும்படியாக மனுஷன் அப்பத்தினாலும் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே அவருடைய வார்த்தைகள் தான் நேரம் வரைக்கும் நம்மை பிழைக்க செய்து கொண்டிருக்கிறது. நாம் ஜீவனோடு இருக்கிறது அவருடைய கிருபையும் அவருடைய வார்த்தையினாலும் அவருடைய அந்த வார்த்தையில ஜீவன் இருக்கிறதுனாலதான் நாம் நேரம் வரைக்கும் நாம் பிழைத்திருக்கிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம். நீ தந்த இந்த நல்ல காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கொஞ்ச நேரம் உடைய சமூகத்திலே நின்று ஆண்டவரே பாடல்களை பாடி உம்மை நினைத்து உம்மை துதிக்க கர்த்தர் எங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிற ராஜா ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே நம்முடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே நீ சீக்கிரமாய் வருவேன் என்று வாக்கு பண்ணின தேவன் ஆண்டவரே தகவலே ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய வருகைக்கு நாங்கள் எங்களை ஆயத்தம் பண்ணிக்கொள்ள கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமா? மற்றவர்களையும் நாங்கள் ஆயத்தப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த நாளிலுமா கர்த்தர் நீர் எங்களோடு கூட பேசுவீராக. தகப்பனே உடைய வார்த்தைகள் எங்களுக்கு முன்பாக கடந்து வரட்டும். அவைகளை நாங்கள் ஆண்டவரே எங்கள் இருதயத்திலே வைக்க அவைகளின் படி செய்ய நாங்கள் நடக்க கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த நாட்களிலே நீர் எங்களோடு கூட பேசும் எங்களை ஆசீர்வதியும். பிரேசு கிறிஸ்துவின் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே கூட நாம் அவர்களுடைய பாதத்தில் வந்து நமக்கு செய்த கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்நாள் மட்டும் நம்மை பாதுகாத்து வந்திருக்கிறார், நான் நன்றி செலுத்துகிறேன். வேதத்திலே ஒரு பகுதியை வாசிப்போம். ரோமருக்கு எழுதின 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம். நீங்க பேசும் அப்பா ஆண்டவரே, இது எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். நீங்க பேசுங்க, பேசும் கேட்கிறோம். ஆமென். நாம் உட்காரோம். இங்கே பார்க்கிறோம், நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையை பிரியமும் என்று வேண்டும், ஜீவ பலியாய் கொடுக்க வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலங்களிலே நம்மை தேவன் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். ஆதியாகமம் 22 2ஆம் வசனம். அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் குறிக்கும் மலையின் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். நல்லா கவனிக்கணும். அவர் வர்ணிக்கும் போது நேசகுமாரன், ஏக புதல்வன், ஒரே குமாரன், ஒரு பையன்தான். ஆனா நீ அவனை என்ன பண்ண வேண்டும்? எனக்கு பலியிட வேண்டும். அது மோரியா மலை என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய
நாமும் மையப்படுவதாக. அவர் சொல்லுகிறார், அந்த மலையின் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாய் பலியிடும். மலை என்று சொல்லும் பொழுது நம்மை நாம் பார்க்க வேண்டும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எபேசியர் 5:2 வாசிப்போம். எபேசியர். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக்கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அதாவது ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறது என்ன என்றுதான், அதுதான் புத்தியுள்ள ஆராதனை. ஆராதிக்கிறது தான் நம்மை தேவ சமூகத்தில் பலியாய் ஒப்பு கொடுக்கிறது. அதுக்குதான் ஒரு இடத்தை அவர் செலக்ஷன் பண்றார் ஆண்டவர். எந்த இடம் சொன்னா மோரியா மலை. மோரியா மலையை செலக்ஷன் பண்ணி அந்த இடத்துல உங்களுடைய மகனை என்ன பண்ணு, பலியாய் கொடு. மலை கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை. அந்த மலையை குறித்து நான் உங்களோட நான் பேசுறேன். இங்க பார்க்கும்போது நான் எருசலேம் பட்டணத்துக்கு போகும்போது அந்த மோரியா மலைக்கு போயிருந்தேன். ஆண்டவர் தன்னுடைய குமாரனை ஆபிரகாம் மூலமாய் ஈசாக்கை பலி கொடுத்து கொண்டு போன அந்த இடத்துல நாங்கள் போனோம். அங்கேயும் பிரேயர் பண்ணோம். அங்கே ஒரு பெரிய ஆலயமாக இருந்தது. ஆனால் இப்பொழுது அந்த இடம் முஸ்லிம் வசம் இருக்கிறபடினாலே அங்கே தொழுகை ஆராதனை நடத்தக்கூடாது, ஜபமே அங்க பண்ணக்கூடாதுன்றாங்க. சும்மா நின்று அதை பார்க்கணும், அவ்வளவுதான். அந்த இடம் இன்றைக்கும் ஆலயம் கட்டுவதற்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. என்ன எதனால் நான் சொன்னேன்னா, நீ தேவனை ஆராதிப்பதற்கு ஒரு இடம் என்று சொன்னால் அது ஆலயம் அல்லது மலை. அந்த மலையை அங்கே பார்க்கிறோம். நீ புத்தியுள்ள ஆராதனை, தேவன் உண்மையில் பிரியம் வைக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் ஆராதிக்கிற ஸ்தலம் தேவன் வாசம். நீ இப்ப வீட்டுல இருந்து ஆராதிக்கிற சொல்ல 2 அல்லது 3 பேர் என் நாமத்தால எங்க கூடுகிற ஒரு நடுவில் நான் இருக்கிற சூழ்நிலைக்காக அப்படி சொல்லப்பட்டிருக்க இருக்கிறோம் இப்போ. ஆனால் அது நிரந்தரமானதல்ல. தேவனை ஆராதிக்க தேவ ஆலயத்துக்கு நாம் போக வேண்டும். அதனால சொல்றாரு, மோரியா மலைக்கு நீ என்னுடைய மகனை கூட்டிட்டு வா. அங்க என்ன பண்ண, தகன பலியாய் ஒப்புக்கொடு. அந்த பலியின் நிலைதான் ரோமல வாசிக்கிறான். அந்த பலியின் நிலைதான் புத்தியுள்ள ஆராதனை. என்ன ஆராதனை? புத்தியுள்ள ஆராதனை. தன்னை அர்ப்பணிக்கிறது, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. அங்கே இந்த மலையின் அந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது நீங்க வாசிங்க, யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 21ஆம் 22ஆம் வசனத்தை வாசிப்போம். யாத்திராகமம் 33 21 22. பின்னும் கர்த்தர், இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கன்மலையில் நில்லு, என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கன்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போக மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். அங்கே ஒரு இடம் உண்டு. என்ன உண்டுங்களா? ஒரு இடம் உண்டு. அது எது என்று சொன்னால், நான் இருக்கிற இடம் கன்மலை இடம். அந்த இடம் தேவன் இருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் ஒரு இடத்தை செலக்ஷன் பண்ணி இருக்கிறார். அந்த இடத்துல நான் என்ன பண்றேன்? இருக்கிறேன். 34 2
வசனத்தை வாசிங்க. விடிய காலத்திலே நீ ஆயத்தமாகி சீனாய் மலையிலே ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். அந்த மலை நான் இருக்கிறேன், நீ அங்க வந்து என்ன பண்ணு, நில்லு, என்ன நீ பார்ப்பாய். அதனால்தான் சங்கீதக்காரர் சொல்லும்போது சொல்றாரு, தாவீதிலே அவனுடைய அதிகாரிகள் போய் கால அட்டவணை வாசிப்பார்களாம். ஒவ்வொரு நாளும் நடைபெறுகிற புரோகிராம் அவருக்கு சொல்லப்படும் பொழுது ஒரு குறிப்பிட்ட நாள் வந்தபோது காலையில் வந்து சொன்னாங்க, இன்றைக்கு நீங்க ஆலயத்துக்கு போறீங்க. சொல்றாரு, இன்றைக்கு தான் நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன், ஆலயத்துக்கு போவோம் வார்கள் என்று எனக்கு சொன்னபோது நான் மகிழ்ச்சியா இருந்தேன். மகிழ்ச்சி என்ன, தேவனுடைய ஆலயத்தில் நான் இருக்கும் பொழுது என்னை மறந்து நான் அவரை ஆராதிக்கும் போது அவர் என்னை முழுவதுமாய் நினைத்து என்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா என்று சொன்ன, உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை, நான் கூட இருக்கிறேன். தேவனில் இருக்கும் ஒரு பாக்கியம் நமக்கு இருக்கிறது. சங்கீதம் 40 2ஆம் வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 40 2ஆம் வசனம். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து எங்கே நிறுத்தி, என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே போட்டார். அழகான வார்த்தை பாருங்க. எங்க இருந்த நானே உளையான சேர், பாவ வாழ்க்கை, துன்மார்க்க வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த என்னை அவர் தூக்கி எடுத்து எங்க கொண்டு போனாரா, நேரா அந்த மலை, கண்மலை, தேவனுடைய ஆலயத்திற்கு கொண்டு போய் அவனுடைய அடிகளை உறுதிப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, கீழே வாசிங்கள, நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவரையும் நோக்காமல் கர்த்தரே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. இங்க பார்க்கிறோம், எங்க இருந்தாலே பயங்கரமான குழி, உளையான சேற்று, அதாவது அருவருக்கப்பட்ட நிலையிலே வாழ்ந்து கொண்டிருந்த என்னை அவர் தூக்கி எடுத்து ஏதோ ஒரு இடத்துல கொண்டு போய் வைக்கிற, நேர கொண்டு போய் அந்த கண்மலையின் மேல் வைத்து என் அடிகளை உறுதிப்படுத்தினார். பயங்கரமாய் வார்த்தை பேசுகிற நான், அருவருக்கப்பட்ட நிலையில காணப்பட்ட நான் இப்போது அவரை துதிக்க ஆரம்பித்திருக்கிறேன், அவரை பாட ஆரம்பித்திருக்கிறேன். அது மாத்திரமல்ல, என்னை பார்க்கிறவர்கள் ஆச்சரியக்குறியோடு என்னை பார்க்கிறார்கள். அகங்காரிகள், பொய்யை சார்ந்தவர்கள், அவங்களெல்லாம் நோக்கமா என்ன பண்ணு பார்க்கிறாங்க. ஏன்னா இவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், இவன் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொன்னாரே, நீ வந்து அந்த மலையில நில்லுப்பா, நான் அங்கே இருப்பேன், நான் உன்னோடு பேசுறேன். 40 நாள் மோசே அந்த மலையில தேவனோடு இருந்து அந்த கட்டளை கற்பலகை அவன் அங்கே தேவனால் எழுதப்பட்டு அதை கொண்டு வந்ததை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் அதை நாம் கடைபிடிக்க வேண்டும். அநேக காரியங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல 2 காரியத்தை மட்டும் நாம் நினைத்து பார்க்கிறோம். ஒன்று, தேவனுடைய ஓய்வு நாளை பரிசுத்த நாளாய் அனுசரிக்கிறாக. 2வது காரியம், வாழ்நாளிலே உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அதுக்கு இடையில எல்லாம் வருகிறது. கொலை செய்யாதிருப்பாயாக, திருடாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பிற பொருளை இச்சையாதிருப்பாக, இப்படி 10 கற்பனைகளை சொல்லிட்டு வர்றாரு. ஆனால் அதுல விசேஷமானது, நீ வாழ்கிற காலம் உன்னை படைத்த தெய்வத்தை நீ ஆராதிக்க வேண்டும். ஓய்வு நாள் என்ன பண்ணுமா,
பரிசுத்த நாளாய் நினைக்கணும், ஆராதிக்கணும். இப்ப நிறைய பேர் போன் பண்ணும்போது, ஐயா மிஸ் பண்ணிட்டேயா ஆராதனை, எங்களுக்கு அப்படி இருக்குது, எங்களுக்கு பிடிக்கவே இல்லையா. நிறைய பேர் பண்றீங்க, நீங்களும் சொல்றீங்க. ஏன்னா நாம் இருக்கும் நாட்களிலே அதை உணர முடியல. சில ஆள் உயிரோடு இருக்கும் காலத்தில் அவர்கள் அற்பமாய் நினைப்பார்கள். அதான் சொல்லுவாங்க, நான் செத்தாதாமா உனக்கு தெரியும், நான் செத்தாதாமா உனக்கு புரியும். ஏன்னா இப்ப என்னை பற்றி உங்களுக்கு தெரியல. அதே நிலையில தான் இப்ப நம்ம தள்ளப்பட்டு இருக்கிறோம். ஆலய நாட்கள் எத்தனை ஆராதனைகளை மிஸ் பண்ணியிருப்பீங்க. டைம் இருந்தோம், ஆராதிக்க நேரம் இருந்தோம், வர முடியாம கல்யாணம் ஃபெஸ்டிவல் அங்கும் இங்கும் அலைந்திருப்பீர்கள். சோம்பலாய் படுத்து தூங்கி இருப்பீங்க ஆராதனைக்கு வராம. இன்னைக்கு பாருங்க, அது உங்களுக்கு நிரந்தரமாய் காணப்பட்டது போல இருக்கிறது. இன்னைக்கு நீ போகணும்னு நினைச்சவன் போகக்கூடாதபடிக்கு ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. ஆனால் அந்த மலையில தான் ஆசீர்வாதம் காத்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய சமூகத்துல தான் ஆசீர்வாதம் காத்துக்கொண்டு. அப்ப இப்பெல்லாம் எப்படி ஐயா, இன்னைக்கு நாம் அரசாங்க சட்டத்தை கீழ்ப்படிந்து டிவி மூலமாகவும் போன் மூலமாகவும் கர்த்தரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம், வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இது பெரிதல்ல. நீங்க தொடர்ந்து தேவ சமூகத்தில் நில்லுங்கள், தேவனுடைய பாதத்தில் இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்மை கொஞ்சம் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். யோவானின் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 15:14. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் இனி என்னவா இருப்பீங்க? சிநேகிதராய் இருப்பீர்கள். கீழே வசனம் சொல்லு, இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை. இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன். நான் உங்களை சிநேகிதர் என்று, வேலைக்காரர் என்று நான் உங்களை சொல்றதில்லை. உங்களை ஒரு வேலைக்காரரா நான் பார்க்கல. உங்களை எப்படி பார்க்கின்றாரு? சிநேகிதர். ஒரு இடத்துல என் பிள்ளை என்றாரு, என் சுதந்திரவாதி என்றாரு. ஆனா இந்த இடத்துல சொல்றதுக்காக என்னன்னா, என்னுடைய சிநேகிதன். எப்போது? என் கற்பனைகளை கை கொள்வீரானால். கற்பனைகளை கை கொள்வீர், நான் சொல்ற கற்பனைகள் கட்டளைகளை நீ கை கொள்வீரானால் என்னுடைய சிநேகிதராக இருப்பாய். 16ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாய் நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். அல்லேலூயா. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஏன் தெரியுமா? என் கற்பனைகளை நீங்கள் கை கொள்ளணும், எனக்கு நல்ல நண்பராக இருக்கணும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மோசேக்கு தேவன் சொன்ன அந்த மலை, நீ வந்து நில்லுப்பா, நான் உன்னோட பேசுவேன் சொன்ன மலைக்கு கிட்டத்தட்ட நான் பிரயாணம் பண்ணேன். அந்த மலை உச்சிக்கு போறதுக்கு முதல்ல 3 மணி நேரம் ஒட்டகத்தில் போனோம். ஒட்டகத்தில் உட்கார்ந்து 3 மணி நேரம். அதற்கப்புறம் 3 மணி நேரம் நடந்து போனோம். பாதை கிடையாது. அந்த கரடு முரடான சில கல்லுகளை ஸ்ட்ரெச் போல வச்சிருப்பாங்க, அதில் பார்த்து தான் நைட்ல போனோம். இரவு எங்களுடைய பிரயாணம் 10 மணிக்கு தொடங்கிச்சுன்னு நினைக்கிறேன். 10 இல்ல 6 மணிக்கு தொடங்கிச்சு. பொழுது இருக்கும்போதே எங்களுடைய பிரயாணம் தொடங்கிச்சு. நாங்கள் அங்கே போய் சேரும்போது 2 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அவ்வளோ தூரம் பிரயாணப்பட்டு நடந்து போனோம்.
ஃபர்ஸ்ட் டேனியல் எதுவும் சொன்னாங்க. இப்போ நம்ம சில வசதிகள் கொண்டு நம்ம நடந்து போறோம். மோசே ஆண்டவர் கூட்டும் போது அப்பதான் ஒரு வசதியும் கிடையாது. ஒட்டகம் அந்த இது கிடையாது, இருந்திருக்கிறது சஞ்சல எப்படியோ தெரியல. அவர் எப்படி போயிருப்பார் அந்த மலைக்கு? இன்னைக்கு பாதையை உருவாக்கி ஒரு 3 மணி பிரயாணத்திற்கு ரோடு போட்டு ஒட்டகத்துல போறோம், அதுக்கப்புறம் நடந்து போறோம். ஆனால் தேவனை தரிசிப்பதற்காக அவர் சென்ற பாதை கொஞ்சம் நினைச்சு பார்க்கிறோம். கரடு மனம், நான் ஆண்டவரை தரிசிக்கணும், ஆண்டவரை நான் பார்க்கணும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பக்கத்தில் இருக்கிற ஆலயத்துக்கு வர்றதுக்கு என்ன கடினம் நம்ம யோசிக்கிறோம். மனைவி பார்த்து நீ போயிட்டு வா, புருஷனை பார்த்து நீ போயிட்டு வா, பிள்ளைகளை பார்த்து நீங்க போங்க, அப்பா அம்மா பார்த்து நீங்க போங்க, நான் வரல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அந்த 6 மணி நேரம் நான் பிரயாணப்பட்ட போது அவர் தரிசித்த மோசே பேசின அந்த இடத்துல போய் உட்கார்ந்து நாங்கள் அழுது சொல்லிட்டோம். பக்கத்தில் இருக்க ஆலயத்துக்கு வர்றதுக்கு ஜனங்கள் இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே. மோசே ஆவிக்குரிய தகப்பன் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்பதற்காக, இஸ்ரவேல் ஜனங்களை காப்பதற்காக அவ்வளவு பிரயாணப்பட்டு போய் அங்கே தேவனோடு பேசினார், தேவனோடு உறவாடினார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கொஞ்சம் நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏன்னா இந்த மலையில தேவன் வாசம் பண்ணுகிறார். இந்த மலையை என்ன சொல்லிட்டாருன்னா, வாசிங்க கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கொலோசியர் 2:6. கொலோசியர் 2:6. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷரின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையே பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. அல்லேலூயா. அது சொல்றாரு, நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவருக்குள் வேர் கொண்டவர்களாய், அதாவது உறுதிப்பட்டவர்களாய் இருக்கணும். ஏன்னா நம்மை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பதற்காக உலக பிரகாரமான காரியங்களை நமக்கு சொல்லி நம்மை வழிவிலக பண்ணுவார்கள். ஏன் தேவன் இதை செய்யல? தேவன் ஏன் இப்படி செஞ்சார்? அவர் எதை செய்தாலும் அதில் நன்மை இருக்கும், நம்மளை வேதனைப்படுத்தார். ஏதோ ஒரு நோக்கம், இழப்பு இருக்கலாம், பண இழப்பா இருக்கலாம், பொருள் இழப்பா இருக்கலாம், ஆட்களுடைய புருஷனோ மனைவியோ பிள்ளைகள் யாராவது இழந்து போகலாம். நம்ம இன்னைக்கு அது நமக்கு வேதனைக்குரிய காரியமா இருக்கலாம். ஆனால் அதில் ஒரு நன்மை காத்துக் கொண்டிருக்கிறது. அதில் ஒரு நன்மை காத்துக் கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, கொஞ்சம் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு அது வேதனைக்குரியதா இருக்கலாம். அது சொல்ற நம்மளை இழுக்கலாம். லௌகிக ஞானம் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனை உங்களை கொலை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தை உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. நம்மை
சார்ந்தவர்கள் நமக்கு குறை கண்டுபிடிச்சு அந்த 10 பேரத்துல சொல்லுவாங்க. நம்ம கொஞ்சம் நம்ம விசுவாசத்தில் ஞானமாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். உங்களை நேசிக்கிறார். நாம இருக்கிற இடம் எது? மலைக்கு வாப்பா, இட்டுட்டு வாப்பா, உன் பிள்ளைய பலி கொடு, ஜீவ பலியை ஒப்புக்கொடு. எது அது? 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கன்மலை கிறிஸ்துவே. அல்லேலூயா. அந்த கன்மலை கிறிஸ்துவே. நம்ம கொஞ்சம் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். தேவ சமூகத்தில் தேவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம், தேவன் நம்மை நேசிக்கிறார். நம்மளை அன்பு வைத்திருக்கிறார். அவரை கூப்பிடுறாருங்க, வா என்னிடத்துல வா, நான் உனக்கு இளைப்பாறு தரேன். என்னிடத்துல வா, உனக்கு நிம்மதி தரேன். வா என்னிடத்துல, என்கிட்ட தான் உனக்கு ஆசீர்வாதம் உண்டு. ஆசீர்வாதம் உண்டு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் உங்களையும் என்னையும் அவர் அதிகமாய் நேசிக்கிறபடினாலே, அதிகமா கொஞ்சம் அல்ல, அதிகமா நம்மளை நேசிக்கிறார். நம்ம நேசிக்கிறபடினாலே அவர் ஒவ்வொரு நாளும் நம்ம அன்பு வைத்திருக்கிறார். அன்பு வைத்திருக்கிறார். அவர் பாப்பாண்டார். என்ன புஸ்தகம் என்னாகணும் 17ஆம் அதிகாரம். நாம் அவைகளை ஆசரிப்பு கூடாரத்திலே நான் உங்களை சந்திக்கும் ஸ்தானமாகிய சாட்சி பெட்டிக்கு முன்பாக வைக்கிறேன். 20ஆம் அதிகாரம் 8ஆம் 16ஆம் 11 தன் கையை ஓங்கி கன்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. இங்க பார்க்கிறோம், மோசே கன்மலைக்கு நேராக அந்த கோலை அடித்த ஒரு இடத்துல சொல்ற, நீ அந்த கண்மலை பார்த்து பேசு, அதிலிருந்து என்ன வரும்? தண்ணீர் புறப்பட்டு வரும் என்று சொன்னார். கண்மலை பார்த்து நீ என்ன பண்ணா? பேசணும். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். நம்ம கூட இருக்கிறதுனால நமக்கு அவர் என்னென்ன வேணுமோ எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். எல்லாம் நமக்கு என்ன வேணும் என்பது அவருக்கு நல்லா தெரியும். அவர் சொன்னார், நீ விரும்புகிறது என்ன பண்ண கேள், நீ கேட்கிறது நான் உனக்கு என்ன பண்ணுவேன்? தருவேன் என்று சொல்லி இருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனிடத்துல நாம் கேட்கும் பொழுது என்ன வேணுமெல்லாம் கொடுப்பார். ஆனா முதல்ல சொல்றார், நீ பேசு, நான் உனக்கு செய்கிறேன். சங்கீதம் 78:15-16 வாசிங்க. வனாந்தரத்திலே கன்மலைகளை பிளந்து மகா ஆழங்களிலிருந்து தண்ணீரை அவர்களுக்கு குடிக்க கொடுத்தார். வனாந்தரத்திலே கன்மலையை பிளந்து மகா ஆழங்களிலிருந்து தண்ணீரை அவர்களுக்கு குடிக்க கொடுத்தார். தண்ணீரை அவர்களுக்கு குடிக்க கொடுத்தார். கன்மலையிலிருந்து நீரோட்டங்களை புறப்பட பண்ணி தண்ணீரை நதி போல ஓடி வரும்படி செய்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவருடைய பிள்ளைகள் எதை
வல்லவராக இருந்தார். எதை கேட்டாலும் அப்போதெல்லாம் அது என்ன பண்ணார், அவளுக்கு செய்ய அவர் மனதாய் இருந்தார். என்ன வேணாலும் கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்போது உங்களுக்கு திறக்கப்படும். தேவன் கேளு, நீ எதை கேட்டால் நான் என்ன பண்ணுவேன், உனக்கு கொடுப்பேன். வாசிங்க என்னாகும் 33ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 33 யாத்திராகமும் அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். என் கண்களில் உனக்கு என்ன கிடைச்சது, கிருபை கிடைத்தது. நீ சொன்னபடி நான் என்ன பண்ணுவேன், செய்வேன். அதான் சொல்ற மத்தேயுல, நீ கேளு, எதை கேட்டாலும் நான் என்ன பண்ணுவேன், உனக்கு கொடுப்பேன். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உபாகமம், உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்திர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும் உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்திரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமாகிய உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும் என் சாமர்த்தியமும் என் கைவிரலும் இந்த ஐஸ்வரத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்திலே சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. நல்ல அழகா சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன், உனக்கு ஐஸ்வர்யத்தையும் உனக்கு ஆகாரத்தையும் உனக்கு வேண்டியதை நான் என்ன பண்றேன், கொடுக்கிறேன். எங்க இருந்து கொடுக்கிறேன், கண்மலையின் உச்சியிலிருந்து, அதாவது தேவ சமூகத்தில். நீங்க பாருங்க ஒரு வசனம், ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆதியாகமம் 19:17. அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ பின்னிட்டு பாராதே இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். அதற்கு லோத்து அப்படியல்ல ஆண்டவரே, உமது கண்களில் கிருபை கிடைத்தது, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். மலைக்கு ஓடிப்போக என்னால் முடியாது, தீங்கு என்னை தொடரும், நான் மறைத்து போவேன். அதோ அந்த ஊர் இருக்கிறதே, அதோ அந்த ஊருக்கு தான் அங்க ஓடி போறோம். ஆண்டவர் சொல்றார், மலைக்கு போப்பா, உன்னை பாதுகாப்பு. மலை என்று சொன்னாலே தேவனுடைய ஆலை, தேவ சமூகம், தேவனுடைய பாதுகாப்பான ஒரு இடம். அங்கே போ,
என்ன வாசனாங்க என்ன இருக்கிறது? ஆசீர்வாதம் காத்து கொண்டு இருக்கிறது. அங்கே ஆகாரம் மன்னா காத்து கொண்டு இருக்கிறது. உனக்கு வேண்டியதெல்லாம் அங்கே காத்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. நம்மை போஷிக்கிற கர்த்தர், நம்மை பாதுகாக்கிற கர்த்தர் நம்மோடு கூட. அவர் விரும்புகிற காரியம் அதுதான். 6 நாளை படைத்து அந்த 6 நாளை நமக்கு உண்டான எல்லாவற்றையும் உண்டாக்கினார். மரம், செடி, கொடி, மிருக ஜீவன்கள், மச்சங்கள், இன்னும் பறவைகள், என்னென்ன வேண்டுமோ நமக்குரிய ஆகாத்துக்குரிய காரியம் என்னமோ அத்தனையும் உண்டாக்கினார். ஆனால் 7ஆம் நாள் அவர் ஓய்ந்திருந்து அந்த நாளை பரிசுத்தப்படுத்தினார். ஓய்வு நாளை ஆசரித்தார். ஓய்வு நாளை அனுசரித்தார், அனுகரிக்கம் பண்ணினார். அந்த ஓய்வு நாளை வியாபார நாளாய் மாற்றி விடாது. அந்த ஓய்வு நாளை வேலை செய்கிற நாளாய் மாற்றி விடாது. அது கர்த்தருடைய நாள். அந்த நாளிலே உன்னை நான் ஆசீர்வதித்து உன்னை மேன்மைப்படுத்துவேன் சொன்னார். நாம் அதை பண்றோமா? சொல்ற போப்பா மலைக்கு. இல்லை இல்லை இல்லை, நான் மலைக்கெல்லாம் போக மாட்டேன், நான் இங்கதான் இருப்பேன். என்ன நடந்தது? லோத்துடைய வாழ்க்கையில சபிக்கப்பட்ட ஒரு சந்ததிகளுக்கு தகப்பனாய் மாறினான். சாபத்திற்கு ஈடான ஒரு குடும்பத்திற்கு அவன் தலைவனாய் மாறினான். ஒரு கூட்டத்திற்கு அவன் ஒரு தலைவனாய் மாற்றப்பட்டு இன்றைக்கும் அதை பேசுகிற அளவுக்கு அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா தேவனை தேடல, தேவனை ஆராதிக்கல, அவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியல. எவன் பேசலாம்? இன்னைக்கு நாம கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறோம் தேவனை. மரியாதை அதை உணர்ந்தார்கள். அவைக்குரிய தாய் அவர்கள் உணர்ந்தார்கள். அவர் சொன்னாங்க, அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய். அவர் சொல்றபடி செஞ்சா அற்புதம் நடக்கும். ஏன்னா அவருடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. அதற்கு முன்பாக அவர் அற்புதம் செய்யவில்லை. அவருடைய பிராக்டிகல் லைஃபை அவர் பார்த்து சொன்னாங்க, இன்றைக்கு அவர் அற்புதம் செய்ய போகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். மலைக்கு போ, அங்கேதான் உனக்கு போஷிப்பு, அங்கேதான் உனக்கு ஆகாரம். போ மலைக்கு, எங்க உங்க போடாது, மலைக்கு போகப்பா, போப்பா. தேவனுடைய ஆலயத்துக்கு வாங்க. அதைதான் மத்தேயு வாசிக்கிறோம். கடைசி அதிகாரத்தில் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட, இவைகள் எல்லாம் அதுக்காக எல்லையை அவர் குறிப்பிடல. இதுதான் சொல்லல, எல்லாம் எல்லாம் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும். முதல் சொல்ல கேளு கொடுப்பேன் 7ஆம் வசனத்துல. 33ஆம் வசனத்துல சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படி நீதியை தேடுகிற, அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இன்னொரு சொல்றார், மீன் கேட்டா பாம்பை கொடுப்பானா? கல்லை கேட்டா, அப்பத்து கேட்டா கல்லை கொடுப்பானா? இல்ல இல்ல, நீங்க எதை கேட்கிறீங்களோ அதை தான் அவர் கொடுப்பார். ஏன்னா பொல்லாத மனுஷர் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க இருக்கும் போது பரமபிதா அவைகளை எல்லாவற்றையும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். கொஞ்சம் நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். இன்றைக்கு தேவன் நம்மை நோக்கி பார்க்கிறார். நீ எங்க இருக்கிற? உன் நிலை என்ன? கண்மலை, தேவனுடைய ஆலயம், தேவ சமூகத்தை நாடுகிறாயா, தேடுகிறாயா? அங்க என்ன இருக்கு? கண்மலை. உபாகமம் 32ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். உபாகமம் 32:13. பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். கண்மலையில் உள்ள தேனையும் கற்போரையிலிருந்து வடியும்
கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயும் அவன் முன்னும்படி செய்தார். பசுவின் வெண்ணெய், ஆட்டின் பாலை, பாசானில் மேயும் ஆட்டுக்குட்டிகள், ஆட்டுக்கடாக்கள், வெள்ளாட்டுக்கடாக்கள், இவைகளின் கொழுப்பையும், கொழுமையான கோதுமையும், ரத்தம் போன்ற சுயமான திராட்சரசத்தையும் சாப்பிட்டார். ரத்தம் போன்ற சுயமான திராட்சரசத்தையும் சாப்பிட்டார். அப்படி சொல்லிட்டு எல்லாம் ஒன்றுதான். எங்கே? கண்மலையில் இருந்து, அவருடைய சமூகத்தில் இருந்து. நம்ம கொஞ்சம் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஆனா கீழே ஒரு வசனம் சொல்றாரு, இவ்வளவோ பெற்ற அவன் தன் தேவனை அசட்டை பண்ணினான். தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணினான். எப்போனா 15ஆம் வசனம் வாசிங்க. யெஷூரன் கொழுத்து போய் உரைத்தான். கொழுத்து சுளித்து நினம் துண்ணின போது தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு, நல்ல கொழுப்பு, நல்ல செழுமை வந்த உடனே தேவனை எட்டி உடைக்கிறாங்க. வசதி வந்த பிறகு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வசதிகள் நிரந்தரமானதல்ல. வசதிகள் நிரந்தரமானது அல்ல. யாருக்கு நிரந்தரம்னா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் நிரந்தரம். ஹல்லேலூயா. அது வந்த உடனே அவர் விட்டுட்டுச்சுன்னா திரும்ப எங்க இருந்து வந்ததோ அங்கேயே அது போயிடும், அவங்ககிட்ட நிற்காது. இன்னைக்கு நல்ல நிலையில் உன்னை கொண்டு வந்திருக்க காரணம் என்ன தெரியுமா? அவரை நீ துதிக்க வேண்டும், அவரை நீ ஆராதிக்க வேண்டும், அவருக்கு நீ நன்மை செய்ய வேண்டும். ஒழுங்கா தசமாக செலுத்தணும், ஒழுங்காய் காணிக்கை செலுத்தணும், ஒழுங்காய் தேவனுடைய ஊழியத்திற்குரிய காரியத்திற்கு உன்னை நீ அர்ப்பணிக்கணும். அதுக்காக தான் உனக்கு எல்லாத்தையும் கொடுத்திருக்க, நீ செய்வ அப்படின்னு. ஆனா நீ அவரை மறந்துட்டு உன் இஷ்டம் போல வாழ்ந்தால் வீணாய் டாக்டருக்கும் துன்மார்க்கும் உன் வருமானம் போகும். கடைசியில் உனக்கு ஒன்றும் இல்லாம வஞ்சகர்கள் வந்து ஏமாற்றி எடுத்துக்கொண்டு போயிடுவாங்க. ஏன்னா உனக்கு உதவி செய்த, உன்னை கொழுக்க வைத்த, உன்னை செழுமையாக்கின தேவனை மறந்து அவரை உதைக்க ஆரம்பித்தார். கொஞ்சம் நம்ம ஆராய்ந்து பார்ப்போமா? இந்த காலங்களிலே தேவன் உங்களையும் என்னையும் அதிகமா நேசிக்கிறார். நம்ம அவர் அன்பு வைத்திருக்கிறார். நமக்கு உதவி செய்ய அவர் காத்துக் கொண்டிருக்கிறார். நம்ம ஆராய்ந்து பார்ப்போமா? தேவனை நாம் நேசிப்போமா? அவர் யாரு? சங்கீதம் 81:16 வசனம். உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார். கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். உச்சிதமான கோதுமை, உச்சிதமான காரியம் உன்னை போஷிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார். கொஞ்சம் நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். நாம் சிங்கம் பட்டினியா இருக்கோம், கர்த்தரை தேடுவதற்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. எல்லாம் அழியும். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளை மட்டும் பாதுகாக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஏன்னா கர்த்தர் நம்மை நினைக்கிறார். கர்த்தர் நம்ம மேல அன்பு வைத்திருக்கிறார். உன்னையும் என்னையும் அவர் நேசிக்கிறார். ஒரு விஷயம் நம்ம அவரை நோக்கி பார்ப்போமா? என்ன சொல்ல பாருங்க. உச்சிதமான கோதுமை, சாதாரண காரியம் அல்ல. உச்சிதமான கோதுமையினாலே உன்னை என்ன பண்ணுவேன்?
போஷிப்பா. தேனினால் உன்னை திருப்தியாக்குவார். இப்பொழுது உன்னை நினைக்கிறார், உன்னை நோக்கி பார்க்கிறார். ஆகாயத்திற்கு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல 18ஆம் வசனத்துல வாசிங்க. இப்பொழுதும் இதற்கு முந்தின காலத்தில் நடந்ததை உங்கள் மனதில் சிந்தித்து பாருங்கள். 9ஆம் மாதம் 24ஆம் தேதியாக இந்நாள் முதல் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் போடப்பட்ட அந்நாள் வரைக்கும் சென்ற காலத்தில் நடந்ததை உங்கள் மனதில் சிந்தித்து பாருங்கள். களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்திமரமும் மாதுளம் செடியும் ஒலிவு மரமும் கனி கொடுக்கவில்லையோ? நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். இதுக்கு முந்தின காலத்தை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். என்ன நினைத்து பாருங்க. 16ஆம் வசனம். அந்த நாட்கள் முதல் ஒருவன் 20 மரக்காலாக கண்ட அம்பாரத்தின் இடத்தில் வந்தபோது 10 மரக்கால் மாத்திரம் இருந்தது. ஒருவன் ஆலய தொட்டியில் 50 குடம் உள்ள ஆலயத்திலே வந்தபோது 20 குடம் மாத்திரம் இருந்தது. கருக்காயினாலும் விஷப்பணியினாலும் கல்மழையினாலும் உங்களை உங்கள் கைகளின் வேலைகளில் எல்லாம் அடித்தேன். ஆனாலும் நீங்கள் என்னிடத்தில் மனதை திருப்பாமல் போனீர்கள். ஆனாலும் நீங்கள் என்னிடத்தில் மனதை திருப்பாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். எவ்வளவு நஷ்டம்! ஏன் தெரியுமா? அவர்கிட்ட இல்லாததுனால. ஆனால் இன்னைக்கு சொல்றாரு, இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன். திரும்ப என்னிடத்தில் திரும்ப. ஏன் நஷ்டம்? அந்த கேள்வி எல்லாம் கேட்காது. ஏன் இவையெல்லாம் இழந்து போன கேள்வி எல்லாம் கேட்டுக்காத. ஏன்? நீ தேவனை தேடாததுனால எல்லாம் இழந்து விட்டார். எல்லாம் உன்னை விட்டு போயிடுச்சு. இப்ப திரும்ப நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன். இன்றைக்கு உன்னை ஆசீர்வதிக்க. இன்றைக்கு நாளைக்கு இன்றைக்கு திரும்ப இன்று முதல் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். உங்களை நேசிக்கிறாருங்க. அதனால் திரும்ப திரும்ப கர்த்தர் உன்னோட பேசிட்டு இருக்காரு. அதை இது பார்ப்போமா? வாசிங்க யோபின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யோபு 29:6. என் பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன். கண்மலைகளில் இருந்து எனக்காக எண்ணெய் நதி போல ஓடி வந்தது. கண்மலையில் இருந்து எண்ணெய் எனக்கு நதி போல ஓடி வந்தது. அந்த செல்வ நாட்களின் சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும். இப்ப எல்லாத்தையும் இழந்துட்டு இருக்காரு. எல்லாம் எங்க இருந்து வந்தது? எனக்கு கண்மலை தேவன்கிட்ட இருந்து வந்தது. அதான் சொல்ல, தேவன் கொடுத்தா தேவன் எடுத்துக்கணும். அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யோபு கர்த்தரை நோக்கி பார்த்த பொழுது அவன் சிறையிற்கு மாற்றப்பட்டது. யோபின் முன்னிலை காட்டிலும் அவன் பின்னிலை இரட்டிப்பாய் ஆசீர்வதிக்கப்பட்டது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சிலர் சொல்றதை நாம் கேட்போம். அதுதான் வழக்கம். ஒரு காலத்துல இவங்க வீட்டுல அம்பாலமாய் நெல்லு குவிஞ்சிருக்கும், வேர்க்கடலை மூட்டைகள் கிடக்கும், தேங்காய் ஒரு பக்கத்துல கொட்டி கிடக்கும். அந்த காலம் மாதிரி வருமா இப்போ அப்படின்னா? இல்லைங்க. முந்தின காலத்தை காட்டிலும் இந்த பிந்தின காலம் கர்த்தருக்குள்ள இருந்தால் அதை விட இரட்டிப்பா இருக்கும். அல்லேலூயா. அன்னைக்கு கொஞ்சம் தான் இருந்தது, இன்னைக்கு அதை விட கர்த்தர் இரட்டிப்பா ஆசீர்வதித்திருக்கிறார். நம்ம அதான் சொல்றோம். அதுதான் கர்த்தரை தேர்ந்தவங்களுக்கு கிடைக்கிற பாக்கியம். மாறணும். யோபு சொல்றாரு, அந்த நாளை நினைக்கிறேன், எல்லாம் எனக்கு அங்க இருந்தா வந்தது, இப்ப இருந்தா நலமா இருக்கும். இருந்தா நலமா இருக்கும். அது இருக்கணும்னா யோபு தேவனை தேடணும். யோபு தேவன் முகத்தை பார்க்கணும். அததான் தேவன் விரும்புறார். என் மகன் என்னை நோக்கி பார்க்க மாட்டானா? என் மகன் என்ன இடத்துல வரமாட்டானா? அவன் ரொம்ப வைராக்கியமா இருக்கிறானே, வரணும். சிநேகிதர் அனுப்பினார். அவர்கள் மூலமா ஜெபத்தை தொடங்கினார். ஜெபம் கேட்கப்பட்டது. இரட்டிப்பான ஆசீர்வாதம். உங்க வீட்டை தேடி ஜெபிக்க வராங்கன்னா அசட்டை பண்ணாதே, அற்பமா என்னாதே. கர்த்தர் திரும்ப உன்னை ஆசீர்வதிக்கலாம். அவனை அனுப்பி ஆலயத்துக்கு போ, தேவனை தேடு,
அவர் ஆட்களை அனுப்பி கொண்டிருக்கிறார். தேவ சமூகத்தில் நீ ஓடி வர வேண்டும், ஓடி வர வேண்டும். உபாகமம் 33:24. உபாகமம் 33:24. தன் காலை எண்ணெயில தோய்ப்பான். அதாவது என்னன்னா செழுமை. உனக்கு ஒப்பானவன் யார்? ஏன்னா அவங்களுடைய காலம் என்னன்னா எல்லாவற்றிலும் சாப்பிட்டு ரொம்ப திருப்தியாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கை. இன்னும் பார்த்தீங்கன்னா 28 இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். யாக்கோபின் ஊற்றானது தானியமும் திராட்சரசமும் உள்ள தேசத்திலே இருக்கும். அவருடைய வானமும் பனியை பெய்யும். இஸ்ரவேலே நீ பாக்கியவான், இஸ்ரவேலே நீ பாக்கியவான். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும், உனக்கு சகாயம் செய்யும் கேடகம், உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே, உனக்கு மகிமை பொருந்திய பட்டயம் அவரே. சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னார், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னார். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார்கள், நம்ம பாதுகாக்கிறார்கள். நம்மளாம் எந்த ஒரு காரியத்துக்கு ஏங்க மாட்டோம். அதான் சொல்ற சிங்கப்பட்டினியா இருக்கோம். என் தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் பஞ்சத்திலே கூட அவர்கள் உயிரோடு காக்கின்றார். தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் நமக்கு அடைக்கலமான கோட்டை. போஷிக்கிறவர் மட்டுமல்ல, பாதுகாக்கிறதும் அவர்தான். வாசிங்க உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உன்னத பாட்டு 2:14. கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே. வாசிங்க எரேமியா 17:17. வாசிங்க எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 17ஆம் அதிகாரம் 17ஆம். நீர் எனக்கு பயங்கரமாய் இராதேயும், தீங்கு நாளிலே நீரே என் அடைக்கலம், தீங்கு நாளிலே நீரே என் அடைக்கலம். நான் வெட்கப்படாமல் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் வெட்கப்படுவார்களாக, நான் கலங்காமலும் அவர்கள் கலங்குவார்களாக. தேவரே தீங்கு நாளை அவர்கள் மேல் வரப்பண்ணி இரட்டிப்பான நொறுக்குதலால் அவர்களை நொறுக்கும், இரட்டிப்பான நன்மைகளால் அவர்களை நொறுக்கும். கர்த்தர் என்னை நோக்கி நீ போய் யூதாவின் ராஜாக்கள் வரத்தும் போக்குமாய் இருக்கிற இந்த ஜனங்களின் புத்திரருடைய வாசலிலும் எருசலேமின் எல்லா வாசல்களிலும் நின்று கொண்டு அவர்களுடனே சொல்ல வேண்டியது என்னவென்றால், தொடர்ந்து நாம் வாசிக்கும் போது ஓய்வு நாளை நாம் அனுசரிக்க வேண்டும். ஓய்வு நாளை நீங்கள் பரிசுத்தப்படுத்த வேண்டும். நீங்க வாசிங்க 21ஆம் வசனம். நீங்கள் ஓய்வு நாளில் சுமைகளை எடுத்து அவைகளை எருசலேமின் வாசல்களுக்குள் கொண்டு வராதபடிக்கும், ஓய்வு நாளிலே உங்கள் வீடுகளில் இருந்து சுமையை வெளியே கொண்டு போகாதபடிக்கும், ஒரு வேலையும் செய்யாதபடிக்கும் உங்கள் ஆத்துமாக்களுக்காக எச்சரிக்கையாயிருந்து நான் உங்கள் பிதாக்களுக்கு கட்டளையிட்டபடி ஓய்வு நாளை பரிசுத்தமாக்குங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சொல்லிட்டு வந்து நீங்க தேவனை தேடணும், தேவ சமூகத்தில் இருக்கணும், ஆலயத்தை அசட்டை பண்ணக்கூடாதுங்க, தேவனை தேடணும். அதனால்தான் அவர் சொன்னாரு, என்னை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறேன், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை, இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. தேவனை தேடுகிறது, தேவனை தேடின ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை குறித்து நம்ம இப்ப பார்த்தோம். ஒரு குறைவும் கிடையாது, ஒரு குறைவும் கிடையாது. அவர்கள் திரளாய் ஆசீர்வதித்தார்.
அவர்கள் செழுமையாக்கினார். அவர்கள் சாப்பிடுறதெல்லாம் விலை உயர்ந்ததுதான், விலை வந்தது. அடுத்தவர் கொடுக்கிறது, அவர்கள் கொடுக்கிறவர் கர்த்தர் அவர்களை மாற்றியிருக்கிறார். உன்னையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உன்னையும் கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், தேவனுடைய ஆலயத்திற்கு, தேவ ஆராதனைகளுக்கு தடையில்லாமல் நீங்க வந்தீங்கன்னா கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளையை எதை இழந்திருக்கிறார் அதை திரும்ப கொடுக்க போகிறார், திரும்ப கொடுக்க போகிறார். யோபு அவர் அதிகமா நேசித்தார். என் தாசன் என் தாசனாகி யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, நீ அவனை பார்த்தியா? ஆனா சாத்தான் உத்தரவு கேட்டு எல்லாவற்றையும் பிடிக்கிட்டான். ஆனா தேவன் விடல. என் தாசன் திரும்ப என் தாசன் அவனோட கூட உறவாடி கொண்டுட்டான். யோபு கேட்கிறார், என்கிட்ட போனதெல்லாம் திரும்ப தான் எனக்கு நலமா இருக்குமே. திரும்ப விண்ணப்பம் பண்ணின போது தேவனிடத்தில் அவர் திரும்பும் பொழுது அவளை அலட்சியம் மாற்றப்பட்ட பிறகு கர்த்தர் இரட்டிப்பாய் ஆசீர்வதித்தார். இரட்டிப்பான ஆசீர்வாதம். அதுக்கப்புறம் அந்த அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அவர் 4 தலைமுறையை கண்டு பூரண வயதுள்ளவராய் மரித்தார். நோய்வாய்ப்பட்ட இந்த மனிதன், எல்லாவற்றையும் இழந்து தரித்திர போன மனிதன் திரும்ப கர்த்தரிடத்தில் வந்தபோது கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவனை பல மடங்கு பெருக பண்ணினார். உன்னை நேசிக்கிறார், அதனால் திரும்ப உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனத்தில் திரும்ப, தேவனத்தில் பிறகு அங்கு முங்க ஓடாதீங்க. ஆலயத்துக்கு வாங்க, சார் நேரா மலைக்கு வா, நான் குறிக்கும் இடத்திற்கு வா. உனக்கு குறிக்கப்பட்டிருக்க தேவ ஆலயம், தேவ சமூகம். நீ ஓடி வந்தால் தேவன் உன்னை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் தான் இந்த வார்த்தை ஆசீர்வதிப்பாராக. தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு எடுப்போமா? அப்படியே கண்களை மூடி தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு எடுப்போம். ஆண்டவரே, உன் நிலை அவருக்கு தெரியும், உன் பிள்ளைகள் நிலை அவருக்கு தெரியும். எந்த நிலையில நீ இருக்கிறார்? ஒரு பக்தன் அழகா பாடினார், பண கஷ்டம் ஒன்றுமே இல்லை, குடும்பத்தில் குழப்பங்கள் இல்லை, பண கஷ்டம் ஒன்றுமே இல்லை, குடும்பத்தில் குழப்பங்கள் இல்லை, ஆனாலும் ஏனோ நிம்மதி இல்லை, அமைதியோ கலைகின்றன, ஆனாலும் ஏனோ நிம்மதி இல்லை, அமைதியோ கலைகின்றன, ஆதாரம் நீதானையா, ஆதாரம் நீதானையா, காலங்கள் மாற கவலைகள் தீர காரணம் நீதானையா, காலங்கள் மாற கவலைகள் தீர காரணம் நீதானையா. மன கஷ்டம் ஒன்றுமே இல்லை, குடும்பத்துல குழப்பமே இல்லை, ஆனா எனக்கு நிம்மதி இல்லை. அது காரணம் நான் உண்மை தேடாதனால. உண்மை தேடாதனால்தான். கர்த்தரை நீ தேடினால் உனக்கு உண்டான எல்லாவற்றிலும் ஆசீர்வாதம் இருக்கும். உன் குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், சமாதானம் இருக்கும், சுகம் இருக்கும், பாதுகாப்பு இருக்கும். ஒரு விசாவை நோக்கி பார்ப்பார். நல்ல இயேசுவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, அரசாங்க சட்டத்திற்கு நாங்கள் கீழ்ப்படிந்து ஆண்டவரே வீடுகளிலே அடைந்திருக்கிறோம். ஆனால் நீ எங்களோட பேசிக் கொண்டிருக்கிறேன். நன்றி ராஜா. இன்னும் அரசாங்கம் எப்போது எங்களுக்கு விடுதலின் வாய்ப்பை கொடுக்கிறதோ அது சீக்கிரத்தில் எங்களுக்கு மாற்றிக் கொடுங்க. நமக்கு சுத்தமானால் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் ஒன்று கூட கர்த்தர் கிருபை செய்ய உங்களால் முடியும். அதுக்கேற்றபடி இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த கொரோனா வைரஸை நீர் அப்புறப்படுத்த வேண்டுமா செபிக்கிறோம். சென்னை பகுதியிலே அது எல்லையிலிருந்து நீ விலக்கி காத்தள்ள வேண்டுமா செபிக்கிறோம். எங்க தேசத்திலிருந்து, இந்திய தேசத்திலிருந்து அவைகள் முற்றிலுமாய் அற்றுப்போக வேண்டுமா செபிக்கிறோம். உங்களுடைய பாதுகாப்பு இருப்பதாக.
ஆண்டவரே, எங்க குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தனை பாதுகாத்துக் கொள்வீராக. தொடர்ந்து நீர் ஆசீர்வதியும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். நான் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நான் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாவம் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய அன்பும் சமாதானம், நன்மை, ஆசீர்வாதங்கள் நம் அனைவரோடு கூட என்னென்னும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அரசாங்க சட்டத்திற்கு நாம் கீழ்ப்படிந்து செயல்படுவோம். நம்மை பாதுகாத்துக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.